வணக்கம். 12 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடலூரில் 2000 ரூபாய் டோக்கன் வழங்கும் பணி தொடக்கம். ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்குகின்றனர். சமூகத்தை பிளவுபடுத்தும் சக்திகளை அம்பலப்படுத்தி சமூக நீதியை நிலைநாட்டுவோம். தூய்மை பணியாளர்களுக்கான உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. மதவெறி சாதிவெறி எண்ணம் இந்த பெரியார் மண்ணில, அம்பேத்கர் கொள்கை உடன்பெற்ற இந்த மண்ணில ஒருபோதும் நிறைவேறாது. இந்த ஸ்டாலின் இருக்கும் வரை உங்களால் அதை நிறைவேற்றவும் முடியாது. அரசியலமைப்பு புத்தகத்துடன் மாஸ்க் அணிந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி பேரணி. நாடாளுமன்றத்தில் அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க அனுமதி மறுப்பதற்கு கண்டனம். மாநிலங்களவையில் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் மனு சிங்வியின் இருக்கையில் வாசகங்கள் எழுதப்பட்ட ரூபாய் நோட்டுகள் கண்டெடுப்பு. விசாரணை நடத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர்கள் நட்டா, கிரண் ரிஜிஜு வலியுறுத்தல். பல்லாவரத்தில் மாசடைந்த குடிநீர் குடித்ததால் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை உயர்வு. நேற்று 3 பேர் உயிரிழந்த நிலையில் 48 பேர் சிகிச்சை பெறுகின்றனர். ரெப்போ வட்டி விகிதம் மாற்றமின்றி 6.5% தொடரும் என்று ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. வீடு, வாகன கடன்களுக்கான வட்டி விகிதம் உயராது. தன்னை ஒரு கருவியாக கொண்டு தமிழக அரசியல் களத்தில் அரசியல் எதிரிகள் காய் நகர்த்த பார்க்கிறார்கள். யாதும் உணர்ந்தே இன்று நடைபெறும் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை புறக்கணித்திருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விளக்கம். பெஞ்சல் புயல் பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக இன்று சென்னை வருகிறது மத்திய குழு. மத்திய உள்துறை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான குழுவினர் முதலில் முதலமைச்சரை சந்திக்கின்றனர். வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். பழனியில் மாருதி கார் ஷோரூமில் புகுந்து புதிய கார் திருட்டு. சிசிடிவி கேமரா இணைப்புகளை துண்டித்துவிட்டு திருடியவர்கள் குறித்து விசாரணை. கிருஷ்ணகிரி KRP அணையிலிருந்து நீர் திறப்பு 1644 கனஅடியாக அதிகரிப்பு. தென்பெண்ணை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வாணியம்பாடியில் ரயில் மோதி காவல் உதவி ஆய்வாளர் மரணம். தண்டவாளத்தை கடந்து செல்ல முயன்றபோது சம்பவம். நெல்லையில் ராணுவ வீரர் வீட்டை உடைத்து துப்பாக்கி கொள்ளை. 25 தோட்டாக்களையும் திருடி சென்றவர்களை தேடும் காவல்துறை. டெல்லி எல்லையில் குவிந்து வரும் விவசாயிகள். குறைந்தபட்ச ஆதார விலை கோரி பகல் 1 மணிக்கு டெல்லி நோக்கி பேரணி. வெள்ள பாதிப்புகளை தடுக்கும் வகையில் கங்கை நதி நீரை கன்னியாகுமரி வரை திருப்பிவிட வேண்டும். மக்களவையில் விவாதிக்க கன்னியாகுமரி MP விஜய் வசந்த் நோட்டீஸ். மாநிலங்களவையில் தன்னுடைய இருக்கையில் கிடைந்த ரூபாய் நோட்டுகள் தன்னுடையது இல்லை என்று அபிஷேக் மனு சிங்வி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். அந்த மாநிலங்களவையில் நேற்று அவை முடிந்த பிறகு நடைபெற்ற சோதனையின் பொழுது காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான அபிஷேக் மனு சிங்வியினுடைய இருக்கையில் இருந்து ரூபாய் கட்டுகள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக இன்று காலை அவையினுடைய அலுவலகத்தில் தொடங்கியவுடன் அவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்தார். அது தொடர்பான விசாரணை என்பது விரிவாக நடத்தப்பட்டு வருகிறது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருந்தார். அதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை முன்வைத்திருந்தன. குறிப்பாக விசாரணை
நடந்து வரும் நிலையில் ஒரு உறுப்பினர் அவருடைய ரூபாய் நோட்டுகள் தானா என்பதும் கண்டறியப்படாத நிலையில் அவருடைய பெயரை குறிப்பிட்டிருக்க கூடாது என்ற ஒரு குற்றச்சாட்டை இந்தியா கூட்டணி கட்சியிலிருந்து முன்வைத்ததில் தற்போது அதற்கு அபிஷேக் மனு சிங்வி விளக்கத்தையும் வழங்கியிருக்கிறார். அந்த ரூபாய் நோட்டுகள் தன்னுடையது அல்ல எனவும் அது யாருடையது என்பதை ஒரு உரிய விசாரணையின் அடிப்படையில் கண்டறிய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்துள்ளார். மிக முக்கியமாக இந்த விவகாரத்தை பொறுத்த அளவில் மத்திய அமைச்சர்களான குறிப்பாக கிரண் ரிஜிஜு மற்றும் ஜே.பி. நட்டா ஆகிய 2 பேருமே உரிய விசாரணைக்கு அவர்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கார்கள். மிக முக்கியமாக வாசகங்கள் பொறிக்கப்பட்ட அந்த ரூபாய் நோட்டுகள் ஏன் அவைக்கு கொண்டு வரப்பட்டது, டிஜிட்டல் மூலமான ஒரு பரிவர்த்தனை என்பது தற்பொழுது நடைபெற்று வரும் நிலையில் இவ்வளவு ரூபாய் நோட்டுகளை கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன என்பது குறித்து கண்டறிய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மத்திய அமைச்சர்கள் விடுத்துள்ளார்கள். அதே போல எதிர்க்கட்சித் தலைவரான மல்லிகார்ஜுன் கார்கேவும் விசாரணையை விரைவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளார். ஆனால் அதுவரை இந்த விவகாரம் குறித்து அவையில் எந்த ஒரு விவாதமும் நடத்தக்கூடாது, விசாரணை முடிந்த பிறகு அது பற்றி பேசலாம் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்று காலை அவை தொடங்கிய உடனேயே அந்த வாசகங்கள் என்பது யாரால் எழுதப்பட்டது அல்லது அந்த ரூபாய் நோட்டுகளில் ஏதேனும் கெமிக்கல் தடவப்பட்டு யாரையாவது தாக்குதல் நோக்கத்துடன் அது கொண்டு வரப்பட்டு இங்கே வைக்கப்பட்டதா என்பது தொடர்பான விசாரணையும் முடுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக ஜெகதீப் தன்கர் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். அது தொடர்பான ஒரு விசாரணை நடந்து வரும் நிலையில் தற்பொழுது அபிஷேக் மனு சிங்கின் சார்பாக விரிவான ஒரு விளக்கம் என்பதும் வழங்கப்பட்டுள்ளது. அது அவருடைய ரூபாய் நோட்டு அல்ல எனவும் அதை யார் வைத்தார்கள் என்று தனக்கு தெரியாது என்ற ஒரு கருத்தையும் அபிஷேக் மனு சிங்வி தற்பொழுது தெரிவித்துள்ளார். நன்றி சுசித்ரா விவரங்களுக்கு. தமிழ்நாடு வணிக வரித்துறை துணை ஆணையரின் உடல் போரூர் ஏரியில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போரூர் அம்பாள் நகரில் வசித்து வந்த செந்தில்வேல் செங்கல்பட்டில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் அவரது உடல் போரூர் ஏரியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சோமசுந்தரம் இணைகிறார். சோமசுந்தரம், விவரங்கள். வணக்கம் நந்தா. தமிழ்நாடு வணிக வரித்துறை ஆணையரின் உடல் சென்னை போரூர் ஏரியில் சடலமாக மீட்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடுத்த போரூர் அருகே அம்பாள் நகரில் வசித்து வந்த செந்தில்வேல் செங்கல்பட்டில் உள்ள தமிழ்நாடு வணிக வரித்துறையில் துணை ஆணையராக இருந்தார். இந்த நிலையில் நேற்று காலை காணவில்லை என அவரது உறவினர்கள் போரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் செந்தில்வேல் தற்பொழுது, அதாவது சற்று நேரத்திற்கு முன்பு போரூர் ஏரியில் தீயணைப்புத் துறையினரால் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் செந்தில்வேல் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதும் காரணமான போரூர் போலீசார் தற்போது அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து முதற்கட்ட விசாரணை செய்து வருகின்றனர். குறிப்பாக பணி சுமையா அல்லது கடன் பிரச்சனையால் தற்கொலை ஏதும் செய்து கொண்டாரா என்ற கோணத்திலும் போரூர் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அவரது உடலை போரூர் ஏரியிலிருந்து தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி மீட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நந்தா, நன்றி சோமசுந்தரம் விவரங்களுக்கு. பெஞ்சல் புயல் பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக மத்திய குழுவினர் இன்று தமிழ்நாடு வருகின்றனர். புதுச்சேரி அருகே கரையை கடந்த பெஞ்சல் புயல் காரணமாக தமிழ்நாட்டில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களும் புதுச்சேரி மாநிலமும் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தொடர்பு கொண்ட பிரதமர் மோடி புயல் பாதிப்புக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் புயல் சேதங்களை பார்வையிடுவதற்காக மத்திய உள்துறை இணைச் செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 8 பேர் குழுவினர் இன்று சென்னை வருகின்றனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை முதலில் சந்திக்கும் மத்திய குழுவினர் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிடுகின்றனர். வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த வாரம் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி பெஞ்சல் புயலாக வலுப்பெற்று புதுச்சேரி அருகே கரையை கடந்தது. இதன் காரணமாக புதுச்சேரி மற்றும் வட தமிழ்நாட்டில் பலத்த சேதம் ஏற்பட்டது. தொடர்ந்து மீட்புப் பணிகள் மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் நாளை
புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை கடற்கரை பகுதியை வரும் 9ஆம் தேதி நெருங்கும் என்றும் அதன் பிறகு வரும் 12ஆம் தேதி இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வரும் 12, 13ஆம் தேதிகளில் தமிழ்நாட்டின் தென்கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.